வணக்கம்ங்க. 29/8/2024 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 11 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. இன்றைய விற்பனை பதிவில் காங்கேயம் சினை மாடுகள் இருக்குதுங்க, செவல கிடாரி இருக்குதுங்க, வட இந்திய கன்று மாடுகள் இருக்குதுங்க. ஒரே பதிவில் 11 பதிவுகள் இருக்குதுங்க. ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் இருக்குதுங்க. அந்த 2 நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றி நமக்கு என்ன தகவல் தெரியுதோ முழுமையாக சொல்லிடுறோம். ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு என்ன மாடு என்ன கண்ணு பிடிக்குதோ அந்த விவரத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. நம்ம பண்ணைக்கு நேரில் வர்றவங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள்லேயோ இல்லை மேப்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வாங்கின மாடு கன்று 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஊராக இருந்ததுன்னா நம்ம ஊர்லேருந்து ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க. 100 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை முடிஞ்சால் பண்ணி கொடுக்குறோம், இல்லைன்னா நாங்கள் தனி வாடகையை அனுப்பி கொடுத்துட்றோங்க. வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து 2 பல் கிடாரிங்க, 9 மாதம் சினைங்க, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் 10 to 15 நாளில் கன்று போட்டுருங்க. நல்ல முகலட்சணமான கிடாரி. அதே மாதிரி வால் இறக்கமாகட்டும், புறவு ஏற்றமாகட்டும், மடி பார்த்திங்கன்னா நல்ல படர் மடியாக விட்டுருக்குதுங்க. தலையீத்து 2 பல் 9 மாதம் சினைங்க, மயில காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. அதிகபட்சம் 5 நாளில் கன்று போட்டுரும். நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் கிடாரிங்க. நிறைய பேர் ரொம்ப இளம் பொருளாக காங்கேயம் மாடுகள் கேட்குறாங்க. சுழி சுத்தமாக இருக்கணும், நல்ல பால் வர்க்கமாக இருக்கணும், எல்லா பொறுப்புலையும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். 4 காம்பும் அள்ளி வச்ச மாதிரி காம்பு ஒரே இடைவெளியோட, குறை சொல்கிறதுங்கிறது எதுவும் இல்லைங்க. நல்ல முகாமைப்புங்க. கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பு, புறவு ஏற்ற இருக்குது, வால் இறக்கம் இருக்குது. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. தலையீத்தில் செனக்கிடாரி 2 பல்ல இளம் பொருளாக கூறுவாராக வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தாமணி சுழி இருக்கக்கூடிய பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க. இதனுடைய தாய்மாடு பார்த்திங்கன்னா நேரம் 3 லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே கறந்த மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க. எல்லா கன்றுகளுக்கும் இதனுடைய தாய்மாடு இப்படி இருந்தது இவ்வளோ கறந்ததுங்கிறத நம்ம சொல்கிறது இல்லை. அதனுடைய தாயை பற்றி தகவல் முழுமையாக தெரிஞ்சுனா மட்டும்தான் நம்ம பதிவில் சொல்கிறோங்க. பல்லு போடலிங்க. வயசு 22 மாதம் ஆகுது. இன்னும் 2 மாதத்தில் காலைக்கு போடலாம். தாய்மாடு நேரம் கண்ணுக்கு போகவே 3 லிட்டர் கறந்த பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு தரமான கிடாரி. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. முகம் ஒரு ஜான் முகம் தானுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. தாமணி சுழி 2 பக்கம் இருக்குதுங்க. தாமணி சுழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாட்டு தாமணி அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டுத்தரை மென்மேலும் மாடுகள் பெருக்குங்க. தாமணி சுழியோட மாடோ கண்ணோ வாங்கினோம்னா கட்டுத்தரை பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் தாமணி சுழியோட பல் போடாத நல்ல இரத்த செவலையில் பால் வர்க்கமான கிடாரிங்க. இது விற்பனை விலை 29,000 ரூபாய். 2 மாதத்தில் சினைக்கு வந்துடும். நல்ல தரமான காளைகளுக்கு இனச்சேர்க்கை பண்ணிக்கலாமுங்க. சினை பருவத்துக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பாருங்கள், ஏதாவது டிஸ்சார்ஜ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ ஒரு 1/2 கிலோ தினமும் முதல் நாள் இரவு ஊற வச்சு அந்த ஊற வச்ச சுண்டலை முளை கட்டி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா கூட ஆட்டி ஊற்றலாம். இல்லை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருந்ததுன்னா மசிச்சு கொடுக்கலாம். செக்கில் போட்டு ஒரு ஆட்டி கொடுக்கலாம். இல்லைன்னா முளை கட்டி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம தாலியில் நல்லா அப்படியே சாப்பிட்டதுனாலும் போடலாம், இல்லை தவிடோடு கலந்து கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்திங்கன்னா கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி நல்லா சீராக இருக்குங்க. கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் முருங்கைத்தலையும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பப்பையில் ஏதாவது கிருமி தொற்று இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். சினை பருவத்துக்கு டக்குன்னு வந்துடும். சினைக்கு வந்ததுன்னா முதல் பருவத்தை விட்டுட்டு 2வது சினை பருவத்தில் நம்ம காலையோ சினை ஊசியோ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாமுங்க. அடுத்தது லோ பட்ஜெட்டில் காங்கேயம் சினமாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. 6 பல்லுங்க, 2வது ஈத்துங்க, 9 மாதம் சினைங்க, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு 10 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. தலையீத்துலேயே 1.5 லிட்டர் கறந்த மாடுங்க. இருந்த இடத்துல முறையான பராமரிப்பு இல்லைங்க, தீவனம் பற்றாக்குறை. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. இன்றைக்கி தான் வண்டியில் வந்தோடனே நம்ம கயிறு மாற்றி எடுக்கிறனால இன்னும் கொஞ்சம் தண்ணி காட்டாமல் இருக்குதுங்க. ஏன்னா சினமாடு வர தீவனம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தண்ணி வைப்போமுங்க. பல்லு 6, சினை 9 மாதம், காளை மயில காளை இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை.
தலையீத்தில் 1.5 கறந்துருக்குதுங்க. நல்ல உடசலான மாடு. வால் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்ன வால், மடி இலக்கம் அருமையான மடி இலக்கம் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. பல்லு பாக்கியில் காங்கேயம் செனமாடு, கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேலைக்கு 1.5 லிட்டர் கறவை வர்ற மாதிரி வேணும்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. ஒரு 4 நாள் டு 5 நாள் நம்ம கட்டுத்தரையில் இருந்ததுன்னா மாடு நல்லா வயிறு எடுத்து நிற்கும்போது இன்னும் பார்வைக்கு எடுப்பாக தெரியுங்க. பாலை கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட காளை கன்றோ கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய்ங்க, அதிகபட்சம் 5,000ங்க. மாடு செனையே இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் 22,000, அதிகபட்சம் ஒரு 27,000. என்ன தீனி போடுறோமோ அதுக்கான பாலை கறந்துக்கிறோம். செனை பண்ணலினாலும் திருப்பி விற்பனை செஞ்சாலும் நமக்கான லாபத்தை கொடுக்குது. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் மாட்டுப்பால், குறிப்பாக குழந்தைகளுக்கு காங்கேயம் பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, பல்லு பாக்கிய மாடு, கால் அணைக்காத மாடு, சுழி சுத்தத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா ஈனக்கூடியது 3வது ஈத்து, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நேரம் 2 to 2.5 லிட்டர் பால் கறக்குங்க. தஞ்சாவூர் குட்டை மாடு கால் அணைக்காமல், மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் 10 நாளில் கன்று போடுற மாடு, அதே சமயம் பால் வர்க்கமான மாடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான நம்ம மாடுகள் வந்து தஞ்சாவூர் மாடுகள் வந்து அதிகமாக விற்பனை கொண்டு வர முடியறது இல்லைங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் பால் வர்க்கமான மாடுகளாக தேடி பிடிச்சி தான் நம்ம வந்து சொல்லி வச்சுருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாடு 2 மாடு வந்தாலும் நல்ல மாடாக கொடுக்கணுன்னு தான் நம்ம கொண்டு வர்றோமுங்க. ஈத்து 3வது ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். வேலைக்கு 2.5 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு உயரம் வந்து 4 அடி உயரம் தான் இருக்குங்க. குணத்தில் அருமையான மாடுங்க. சுழி சுத்தத்தில் இருக்குது. மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது. மடி ஓர்ஸ் அருமையான மடி ஓர்ஸில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. தஞ்சாவூர் குட்டையில் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு, கால் அணைக்காமல் 2.5 5 லிட்டர் பால் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் அருமையான மாடு. உயரம் வந்து 4 அடி. தீவனம் அளவாக கொடுத்தா போதும். 2 நேரம் கரெக்டாக தவிடு வச்சு மாட்டுக்கு பக்குவமாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 குடி பால் பீச்சிக்கலாம். பாலை கறந்துட்டு விற்றிங்கனாலும் காலக்கன்று குட்டைக்கண்ணாக இருந்தாலும் நல்ல கண்ணாக இருந்தாலும் பால் வற்றும்போது ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க சந்தை மதிப்பாக. இந்த மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக ஒரு 23,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அதனால் இதுலேயும் நஷ்டம் போகாது. ஆனால் பால் வந்து 2.5 5 குடி வரைக்கும் கறந்துக்கலாம். அந்தளவுக்கு மடிகால் சுத்தம் இருக்குது. மாட்டினோட உரிமையாளர் வந்து 3+3 கறக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதில் 1/2 லிட்டர் குறைச்சி தான் சொல்லியிருக்கோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈத்து 3வது ஈத்துங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லில் இருந்து இப்போ தான் கடைப்பல் வந்து வருதுங்க. செனை வந்து 7 to 8 மாதம்ங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. மாடு சுழி சுத்தமாக இருக்குது. ஈத்து 3ஆம் ஈத்தில் இருக்குது. செனை 7 to 8 மாதம் இருக்குதுங்க. பல்லு கடை முளைப்புங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 வரைக்கும் கறந்துருக்காங்க. சாயங்காலம் 1.5 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க. 3வது ஈத்து மயிலை மாடு 7 to 8 மாதம் சினை. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. அந்த மாதிரி நீவுறதுக்கு ஏற்ற அருமையான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு செனமாடு வேணும். கன்று போட்டால் பாலுக்கு நிற்கணும். 4 காம்பில் பால் வரணும். சுழி சுத்தமாக இருக்கணும். பாய்ச்சல் இருக்கக்கூடாது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் இது பூர்த்தி பண்ணுங்க. குணத்தில் அருமையான மாடு. விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. மாடு வந்து 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கிர் காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து காலையில் 5 சாயங்காலம் 5 10 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஈத்து கறந்து 2வது ஈத்து சினையாக இருக்குது. காளை அவங்களே வச்சுருக்குறாங்க. காளையும் சேர்த்து தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோங்க. காளையோட புகைப்படம் வேணுனாலும் நம்ம அனுப்ப முடியுங்க. சினைக்கு உத்தரவாதம், கிரு கன்று போடுறதுக்கு உத்தரவாதம், 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. ப்ரீடு குவாலிட்டியும் நல்ல டாப் குவாலிட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு பண்ணை இருந்தது. பண்ணை பார்த்துக்கிறவங்கனால முடியல அப்படிங்கிறதுனால ஒரு 2 கிர் மாடு ஒரு கிர் காளையை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோங்க. அதில் இந்த மாடு சினை உறுதி செய்யப்பட்டிருக்குது. இன்னொரு மாடு வந்து இன்னும் சினை இல்லைங்க. காளையும் நம்ம வந்து நல்ல பல் சேர்ந்த ஒரு கிர் காளையும் நம்மகிட்ட கொண்டு வந்திருக்கிறோங்க. காளையோட வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியும். நல்ல மாடுங்க. ஈத்து 3வது ஈத்து சினை வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம். கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 5 சாயங்காலம் 5 10 லிட்டர் பால் கறக்கும். கடந்த 1 மாதமாக கொஞ்சம் பராமரிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால மாடுகள் கொஞ்சம் இழைச்சிருச்சுங்க. மற்றபடி குணவனத்தில் பெருவெட்டில் எல்லாமே தரமாக இருக்குதுங்க. காம்போர்ஸும் அருமையான காம்போர்ஸான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. ஏன்னா மாடு வந்து வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. அதே சமயம் நல்ல கறவை திறனும் வருங்க. அவங்க பண்ணையில் வச்சுருந்ததுலேயே நல்லா கறந்த 2 கிர் மாடுகள் தான் அவங்க வந்து இறுதி வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதை தான் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு மாடு செனை, இன்னொரு மாடு செனை இல்லாமல் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய். இது எல்லாமே வட இந்தியாவிலேருந்து குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபாய் வந்து இறங்குறதோட அந்த மாதிரியான விலையில் ஒரு கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்து வரப்பட்டதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து செவலை கிடாரிங்க. நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க. பல் வந்து 2 பல்லுங்க. 9 மாதம் சினை. இன்னும் வந்து ஒரு 15 நாளில் கன்று போட்டுரும். மயில காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கொம்பு 2 நல்ல பயிர் கொம்பு. குவாலிட்டியில் ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல டாப் கிளாஸான செவலை கிடாரி. பல் 2 பல்லில் இருக்குதுங்க. 9 மாதம் சினையில் இருக்குது. கறவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் கன்று போட்டுரும். பால் வர்க்கமான கிடாரிங்க. நல்ல மடி கூச்சம், அதாவது மடி வந்து நல்ல பெரும் மடிங்க. மடி தொட்டு நீவி பார்க்கலாம், ஒன்றும் தொந்தரவு பண்ணாதுங்க. காங்கைங்கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். சுழி சுத்தமாக இருக்குது. பல் 2 பல்லில் இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். பாய்ச்சல் குணம் கிடையாதுங்க. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. தலையீத்து செவலை கிடாரி. 9 மாதம் சினை. 15 நாளில் கன்று போட்டுரும். மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. விற்பனை விலை 49,000 ரூபாய். மடியடியெல்லாம் தொட்டு பார்த்துக்கலாமுங்க. நல்ல குணத்தில் அருமையான கிடாரிங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து ராத்தி மாடுங்க. கன்று வந்து 6 மாதமான கிராஸ் கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைச்சி பால் கறந்துக்கலாமுங்க. இப்போ நம்ம வீட்டில் பெண்கள் தான் அவங்க கறக்குறாங்க. தோட்டம் பார்த்துக்கிறவங்க கறக்குறாங்க. அவங்களால கறக்க முடிகிற மாடுகளை மட்டும்தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து தேர்வு பண்ணி வாங்குகிறோங்க. குணத்தில் அருமையான மாடு. சுழி சுத்தத்தில் இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற விதத்தில் இருக்குது. காலையில் 3 சாயங்காலம் 2.5 லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்க முடியுங்க. ஈத்து 4ஆம் ஈத்து. கன்று கிடாரி கன்று, கிராஸ் கன்று, ஜெர்சி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. காலையில் 3 சாயங்காலம் 2.5 லிட்டர் பால். பூங்காம்புங்க. பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு அருமையான மாடுங்க. நல்ல மாடு வந்து ப்ரீடு குவாலிட்டியில் டாப் கிளாஸான மாடுங்க. ராத்தி மாடுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து 2 நேரம் கூட நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. மாட்டுக்கு இன்னும் சினையூசியோ காளையோ எதுவும் இனச்சேர்க்கை செய்யப்படவில்லைங்க. இன்னும் வந்து ஒரு 4 to 5 மாத கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். பூங்காம்பில் மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிஷத்தில் கறந்து எந்திரிக்கிற மாதிரியான குணத்தில் இருக்குதுங்க.
மற்ற தகவல்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, இரண்டாவது ஈத்து வட இந்திய மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா 25 நாள் ஆன மயில கண்ணு காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க. அதனால் நம்ம லோக்கல்லே பிறந்து வளர்ந்தது தான். பல் வந்து 6 பல்ல இருந்து கடை பல். கண்ணு வந்து மயில கண்ணு காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலையில் 3, சாயங்காலம் 2 to 2.25 லிட்டர் பால் இருக்குதுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா எறும்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அந்தளவுக்கு பால் வந்து நல்ல கெட்டிங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கண்ணு காலக்கண்ணு. கண்ணுக்கு வயது 25 நாள். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு காலையில் 3, சாயங்காலம் 2.5 கறந்துக்கலாம். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நேரில் வந்து 2 நேரம் கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. 2ஆம் ஈத்தில் பல்லு கடை முளைப்பில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் பெருவெட்டில் இருக்குதுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வந்து 2 நேரம் கறந்து பார்த்துக்கலாம். காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூங்காம்பான அமைப்புங்க.
தமறு அப்படித்தாங்க, நல்ல பெருந்தமருங்க. 3 to 4 நிமிஷம் இருந்தால் போதும், கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம். விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு காரி குறுங்கால் மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடு ஈத்து 3வது ஈத்து. கண்ணு காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணு. கண்ணுக்கான வயது 10 நாட்கள். பாலோட அளவீடு காலையில் 3 to 3.5 லிட்டர் பால், சாயங்காலம் 3 லிட்டர் பால் கறக்குங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதமாக பால் கறக்கிறதுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 லிட்டர் வரைக்கும் பால் இருந்ததுங்க. நம்ம வந்து முழுமையாக கறக்கலிங்க, ஒரு 3 காம் மட்டும்தான் நம்ம கறந்தோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டருக்குண்டா நம்பி போச்சுங்க. இயல்பான கறவை வந்து ஒரு நாளைக்கு 6லேருந்து ஒரு 6.5 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமுங்க. ஈத்து 3வது ஈத்து. கண்ணு கிடாரி கண்ணு. மாடு கண்ணு சுழி சுத்தம். ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 6.5 லிட்டர் பால் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா மறையே இருக்குங்க. அடி வயிற்றில் மறை இருக்குது, 2 கால்களுக்கு நடுவாண்ட மறை இருக்குது, நெத்தியில் கொஞ்சம் சுட்டி இருக்குதுங்க. காரி மாடு கண்ணு வந்து காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நல்ல காம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் ஊற மாதிரி ஒழுகும். மாடு கண்ணு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. 6.5 லிட்டர் பால் கால் அணைக்காமல் கறந்துக்கிறதுக்கு காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணோடு வேணும்னா இதை தேர்வு பண்ணலாமுங்க. காம்பு நல்ல இடைவெளிங்க. குண்டா கீழே வச்சு கிடக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க. குணத்துலேயும் ரொம்ப பொறுமையான மாடுங்க. 3 பீச்சிக்கலாம். கண்ணு காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணு மறை இல்லாமல் இருக்குது. விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக நாட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் குணத்தில் வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வந்து கூட பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க. கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லு மயில காளைங்க, இனவிருத்திக்காக பயன்பாட்டில் இருக்குதுங்க. லோ பட்ஜெட்டில் காங்கேயங்காலை வேணும், சுழி சுத்தமாக வேணும், பல்லு பாக்கியாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. பல்லு 6 பல்லுங்க, இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குங்க, பாய்ச்சல் இல்லைங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. காங்கை மாடுகள் வச்சுருக்கீங்க, ஒரு லோ பட்ஜெட்டில் மயிலக்காலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, பல்லு பாக்கியாக வேணும்னா இதை தேர்வு பண்ணிக்கலாம். நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். சுழி சுத்தம், பல்லு 6 பல்லுங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லைங்க, தொப்புள் இறக்க இல்லை, வால் இறக்க இருக்குது, புறவு ஏற்ற இருக்குதுங்க. பாலக்கரன் மன்னிக்கோங்க, இது வந்து ஒரு ஈத்து 1 வருஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் மீண்டும் விற்றிங்கன்னா கூட காளை வந்து நஷ்டம் போகாதுங்க. சந்தை மதிப்பாக என்ன விலையில் இருக்குதோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த காளை 6 பல்லு காளைங்கிறதுக்காக தனி விலை எதுவும் இல்லைங்க. சந்தையில் எப்படி விற்குமோ அதே விலை தான். இனவிருத்திக்கு வேணும், ஒரு லோ பட்ஜெட்டில் காளை வேணும், மாடுகள் மிதிக்கிறதுக்கு, இல்லை வந்து காட்டுக்குள்ளே குரங்காட்டில் விடுறோம், ஒரு 10 மாட்டுக்கு வந்து மேய்ச்சலுக்காக இனவிருத்திக்காக காளை வேணும்னா இதை தேர்வு பண்ணி விடலாமுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கங்க.